உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அமெரிக்காவில் இரண்டாவது முறையாக அதிபர் பதவியேற்ற ட்ரம்ப் பதவியேற்ற நாளிலிருந்தே பல்வேறு அதிரடிகளை செய்து அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் மத்தியிலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். ட்ரம்பின் முக்கிய குறிக்கோளான அமெரிக்கா ஃபர்ஸ்ட் வாக்குறுதிப்படி அமெரிக்காவை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு அங்கமாக அமெரிக்காவின் செலவினங்களை குறைக்கும் வகையில் டோஜ் எனப்படும் அமெரிக்க செயல்திறன் துறை ஒன்றை புதிதாக உருவாக்கி அதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்கையும் தலைவராக நியமித்தார். சமீபத்தில் எலான் மஸ்க் ட்ரம்ப் இடையே ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாக அந்த பொறுப்பிலிருந்து எலான் மஸ்க் விலகிக் கொண்டார். இந்த நிலையில் அமெரிக்காவின் செலவினங்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவின் விண்வெளி மையமான நாசாவில் உயர் பொறுப்புகளில் இருக்கும் 2145 பேரை பணி நீக்கம் செய்ய ட்ரம்பின் அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது நாசா மட்டுமின்றி உலக நாடுகள் மத்தியிலும் பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி உள்ளது. கடந்த 1958 ஆண்டு தொடங்கப்பட்ட அமெரிக்காவின் விண்வெளி மையமான நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவது, செவ்வாய் கிரகத்தில் விண்கலம் மற்றும் ரோபோக்களை தரையிறக்குவது, செயற்கைக்கோளை அனுப்புவது, விண்வெளி மற்றும் புவி சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது என அறிவியல் பூர்வமான அதிசயங்களை 60 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறது. இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த பணி நீக்கம் முடிவு நாசாவில் பணிபுரியும் விஞ்ஞானிகள், பொறியியலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் மட்டுமின்றி விண்வெளி குறித்த அமெரிக்காவின் எதிர்கால ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளும் கடுமையாக பாதிக்கப்படும் என ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தால் பணி நீக்கம் செய்யப்பட உள்ள 2145 ஊழியர்களில் பெரும்பாலானோர் GS-13 முதல் GS-15 பதவிகளில் உள்ளனர் என்றும் அதில் 875 பேர் GS-15இல் பதவி வகிக்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் 1800க்கும் மேற்பட்டோர் நாசாவின் முக்கிய பணிகளான அறிவியல், பொறியியல் மற்றும் மனித விண்வெளி பயணத்தில் நேரடியாக பணியாற்றியவர்கள் என்றும் மீதமுள்ளவர்கள் IT, மேலாண்மை, நிதி நிர்வாகம் போன்ற முக்கிய துறைகளில் பணிபுரிபவர்கள் எனவும் தெரிகிறது. 2026ஆம் ஆண்டில் மனிதர்களை சந்திரனுக்கு அனுப்பும் பணியில் நாசா ஈடுபட்டிருக்கும் நிலையில் இத்தகைய திறன் வாய்ந்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது நாசாவின் நீண்ட கால திறன்களை பாதிக்கும் என விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் நாசாவின் 10 மண்டல மையங்களிலும் ஆட்குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மேரிலாண்டில் உள்ள காடார்டு விண்வெளி விமான மையத்தில் 607 ஊழியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதே போன்று டெக்சாஸில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்தில் 366 ஊழியர்களும், புளோரிடாவின் கெனடி விண்வெளி மையத்தில் 311 ஊழியர்களும், வாஷிங்டனில் உள்ள நாசா தலைமையகத்தில் 307 ஊழியர்களும் பணி நீக்க பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் பட்ஜெட்டில் அறிவியல் திட்டங்களில் 47% குறைக்கப்பட்டதற்கு நாசாவின் முன்னாள் இயக்குநர்கள் 7 பேர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நாசாவில் செலவினங்களில் 5 லட்சம் கோடி ரூபாய் வரை குறைக்க திட்டமிட்டதன் எதிரொலியே இந்த அதிரடி ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பணி நீக்கம் செய்யப்படும் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களிடம் கட்டாய ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மறைக்கும் விதமாக ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எனப்படும் முன்கூட்டியே ஓய்வு, டிஃபர்டு ரெசிக்னேஷன் எனப்படும் ஒத்திவைக்கப்பட்ட ராஜினாமா மற்றும் வாலண்டரி செப்பரேஷன் இன்சென்டிவ்ஸ் எனப்படும் தன்னார்வ வெளியேறும் திட்டங்கள் போன்றவற்றை வழங்கி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகள் விண்வெளி துறையில் அமெரிக்கா தடம் பதித்து வரும் சாதனைகளை தடம் புரள வைக்கும் நடவடிக்கை என தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற முக்கிய பங்கு வகித்த எலான் மஸ்க் அமெரிக்க அரசாங்கத்தில் மட்டுமின்றி அந்நாட்டின் பல்வேறு துறைகளிலும் முக்கிய பங்கு வகித்து வருகிறார்.
நாசாவின் பல விண்வெளி ஆராய்ச்சிகளில் நாசாவுடன் தனது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை கைகோர்க்க வைத்தது மட்டுமின்றி பல்வேறு விண்வெளி ஆய்வுகளை முன்னெடுத்தும் வந்தார். குறிப்பாக சர்வதேச விண்வெளி மையத்தில் மாட்டிக்கொண்ட விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை கடுமையான முயற்சிகளுக்கு பின்னர் பூமிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் க்ரூ மூலம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்களை அண்மையில் ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்சியம் 4 மூலம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அழைத்து சென்றதை போன்ற பல சாதனைகளை விண்வெளி துறையில் நிகழ்த்தி வந்த நிலையில் நாசாவின் முக்கிய பொறுப்புகளில் ஸ்பேஸ் எக்ஸை சார்ந்தவர்களும் எலான் மஸ்கின் ஆதரவாளர்களும் இருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் மோசமான நிர்வாக திறனால் நாசா பாதிப்புக்குள்ளாவதும் தனியார் விண்வெளித்துறை வளர்ச்சி அடைவதும் அமெரிக்கா ஃபர்ஸ்டுக்கு எதிரானதாகவே பார்க்கப்படுகிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.